திருமணம் என்பது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும் என சொல்வாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த திருமணம் சில மோசமான நிகழ்வுகளையும் ஏற்படுத்துது. அதாவது ஒரு திருமணம் செய்து அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு திருமணம் செய்யக்கூடிய சூழல் பலருக்கும் ஏற்படுது. இதனால அந்த குடும்பங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. இப்படி இரண்டு திருமணம் செய்யக்கூடிய சூழல் ஜோதிட ரீதியா ஒரு சிலருக்கு ஏற்படும் என சொல்லப்படுது. அதுல 7ஆம் அதிபதி என்பவர் பகை, நீசம், அஸ்தமனம் போன்ற நிலையிலும் இல்லனா 9 மற்றும் 11ஆம் அதிபதி வலுக்கக்கூடிய நிலையில கட்டாயம் 2 திருமணம் நிகழும் வாய்ப்பு உண்டாகும் என சொல்லப்படுது. ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் 7ஆம் இடங்கள் திருமணத்தை குறிக்கக்கூடியதா சொல்லப்படுது. இந்த 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை, சமுதாயம், பங்காளிகளை குறிக்குது. 7ஆம் அதிபதி பலவீனம் அடையக்கூடிய நிலையில 9 மற்றும் 11ஆம் அதிபதி அதை விட வலுவோடு இருந்தா திருமணம் முறைந்து மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என ஜோதிடர்கள் சொல்றாங்க. 7ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடிய நிலையில 9 மற்றும் 11ஆம் அதிபதிகள் வலுவா இருந்தா 2 திருமணங்கள் நடப்பது இல்லை எனவும் சொல்றாங்க. ஒரு ஆணோட ஜாதகத்துல 2 திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தா 31 வயதிற்கு மேல் திருமணத்தை திட்டமிட்டா இந்த தோஷங்களுடைய தாக்கம் 75% வரைக்கும் குறையும் என சொல்றாங்க. பெண்களுடைய திருமணத்துல இது போன்ற 2 திருமண வாய்ப்புகள் இருந்தா 27 29 வயதிற்கு மேல் திருமணத்தை திட்டமிட்டா தோஷங்களோட தாக்கம் குறையும் என சொல்றாங்க. ஒரு ஆணோட ஜாதகத்துல 2 தாரம் வரும் வாய்ப்புகள் இருந்தா ஜாதகத்துல செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தா 2 திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 2 தார வாய்ப்புகள் இருந்தா ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருக்கக்கூடிய ஆணை திருமணம் செய்தா 2 திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும் என சொல்றாங்க.